சமயமோக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டேனாலே ஆப் ரிவ்யூ சீரிஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான ஆப் ரிவ்யூ சீரிஸ் நம்ம பார்க்க போகிற ஆப் எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கான நிலைமையில் இந்தியாவிலேருந்து சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணதுக்கப்புறம், அதாவது முக்கியமாக ஷேர் இட் பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஆல்டர்னேட் ஆப்ஸ் தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இதில் ஒன்று தான் இந்த ஆப்பு, ஸோ ஷேர்மி அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் இதான் நீங்கள் வீடியோ நம்ம பேச போகிறோம், டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான நிலைமையில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பில் இதுவும் ஒன்று அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட கம்யூனிட்டி, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேர்மி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்டை லீவ் பண்ணுங்கள், அப்படின்னா மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆப் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷோமியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷோமி ஃபோன் வச்சுக்கிங்க, இல்லை போக்கோ, இல்லை ரெட்மி, ஸோ இந்த மாதிரி வச்சுருக்க எல்லா மொபைல்ஸ்லையும் மேக்ஸிமம் ஷோமி அப்படி எம்ஐ அப்படின்ட்டு போட்டிருக்க எல்லா மொபைல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்மி அப்படின்ற ஆப்பு. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முதல் எடுத்தோடனே இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்பாங்க, அது எல்லாத்தையும் எனபிள் கொடுத்துடலாம். எனபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணணுமோ அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபைல் லொக்கேஷன் எங்கேயாவது இருக்கா, இல்லை அப்டேட் ஆப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இதிலே கொடுத்துருப்பாங்க. இல்லை கிளியர் எனக்கு ஏதாவது வேணாம் அப்படின்றத கிளியர் பண்ணால், அதாவது ஃபைல் ரிசீவ் பண்ண ஃபைல்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ சென்டிங் இல்லை லோக்கல் ஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரியும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட் பட்டன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட இஷ்டம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளால் ஏபிகே இந்த மாதிரி விஷயங்களும் அப்லோட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவதுனாலும் நம்மளால் அனுப்பிக்கொள்ள முடியும். இல்லை அரைச்சிவ் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவதுனாலும் அனுப்பிவிட்டுக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி காண்டாக்ட் நம்மளுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பட் நான் காண்டாக்ட் வந்து ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பப்ஜியை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிகே மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஏன் சென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்த உடனே நீங்கள் என்னென்னலாம் ஆன் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஆன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சர்வீஸ் நீங்கள் ஆன் பண்ணணும். பிகாஸ் லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆர் ஆஃப் ஒய்ஃபை. ஸோ ஒய்ஃபை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வேணும். அதே சமயத்தில் ப்ளூடூத் ஆன் அண்ட் ஆஃப், ஸோ இதுக்கும் தேவையான பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தவனையும் ஒரு பார்ஸ் கோடு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட வேறு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபைலில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற சமயத்தில் இதை பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோனில் கேட்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு QR கோடு ரெடி ஆகும். ஸோ அந்த QR கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அந்த பாக்ஸ்க்குள்ளே நடுவில் கரெக்டாக வச்சிங்க, அதாவது அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா சின்ன ஒரு லோடிங் ப்ராசஸிங் மட்டும் ஆகும். ஸோ இந்த லோடிங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோனுக்கும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும், நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ண ஃபோனுக்கும் ரிசீவ் பண்ணுற ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும். அந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி லோடிங் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சைட் பை சைட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதே சமயத்தில் எவ்வளோ செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இடத்துல நோட்டிஃபைட் ஆகும். முக்கியமாக இதுக்கு நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஹாட்ஸ்பாட், ஸோ உங்கள் இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஹாட்ஸ்பாட் தான் இதில் யூஸ் ஆக போகுது. அதனால் பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஃபைல் எவ்வளோ வேகமாக காப்பி ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 87 MB செகண்ட் சம்திங்கில் தான் ஏறி முடிஞ்சு. ஸோ செகண்ட் சம்திங்கில் ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதை அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணால் இல்லை சென்ட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற சமயத்தில் வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி ஒன்றும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்ற சமயத்தில். அதே மாதிரி ரிசீவ் ஆன ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலும் ரிசீவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இது நம்மளுக்கு எதுலேயும் காட்டல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கே ப்ரோ, இதுனா நம்ம இன்விடேஷன், இதுவும் ஆக்சுவலாக இன்விடேஷனுக்காக தான். ஸோ அடுத்து வேணால் சைடில் ஷேர்மி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்டிவிட்டி கம்ப்யூட்டர், ஸோ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெப் ஷேர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வெப் ஷேரும் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட்டும் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி லாங்குவேஜஸ், ஸோ லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்ததே ஒரு
நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங், ஸோ இது ஹெல்பர்ஸ் அண்ட் ஃபீட்பேக். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நிறைய தடவை எரர் சில நேரத்தில் எரர் வரும், பட் மேக்ஸிமம் ரெட்மி ஃபோன்ஸுக்கு எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் வேறு ஏதாவது ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா இந்த ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு எனக்கு இப்படி வருது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணுறது பொறுத்தவரைக்கும் நிறைய விதமான ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல நல்ல இதெல்லாம் இவங்களே கொடுக்குறாங்க, ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிவைஸ்க்கு நேம் வேணும் அதையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஆப்ஷனல் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மற்றபடி எதுவும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணீங்க என்ன ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு எனபிள் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் என்ன நிறைய பெர்மிஷன் கேட்குறாங்க, பெர்மிஷன் எனபிள் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம அப்படியே ஸ்டுடியோவில் முடிச்சிக்கலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நல்ல ஆப் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தனிப்படையாக எனக்கு வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா கீழே என்னோட காண்டாக்ட்டுக்கான லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ இல்லை நம்ம டெக் கனெக்டை பொறுத்தவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ சோர்ஸ் தான் நான் அவைலபிளாக இப்போதைக்கு வச்சிருக்கேன். பட் வருங்காலத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணதான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும், வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கான கண்ணன் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இந்த ஸ்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய். I played it innocent, a feel of discontent. I finally face it.